ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களில் 51வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா, நித்திய வாழ்வு உண்டு. அதாவது என்னன்னா, சொர்க்க வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை நமக்கு உண்டு அப்படி சொல்லிட்டு இந்த தாட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருத்து இருக்கு. ஓகே, இன்னைக்கு எப்போ போல ஒரு குட்டி பாட்டு போட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னையும் தெரிந்து கொண்டார். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னையும் தெரிந்து கொண்டார். என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்வார். என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்வார். அந்த ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். யேசு ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்னா, 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவன் நமக்கு அளிப்பதை அவர் செய்த வாக்கு தத்துவம் சொல்லிட்டு அந்த வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவன் அளிப்பதை அவர் நமக்கு தந்த செய்த வாக்கு தத்துவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட அர்த்தம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் நம்ம ஒரு 70, 80, 100 வயசு வரையும் வாழ்ந்துட்டு நம்ம மறிச்சு கடவுளை போகும்போது கடவுள் வந்து நமக்கு நித்திய வாழ்வு, அதாவது சொர்க்க வாழ்வு, அழியாத வாழ்வு, நித்திய வாழ்வு கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வசனத்தோட கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு குட்டி தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நிறைய என்ன கஷ்டப்படுறாங்கன்னா, நான் உண்மையாக இருக்கேன், நான் நீதியாக வாழறேன், நான் கடவுளுக்கு பயந்து வாழறேன், ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ துன்பம், கஷ்டம், வேதனை, இவ்வளோ போராட்டம் ஏன் என் வாழ்க்கையில் ஒன்று நடக்குது? ஆனால் உலகத்தார் பாருங்க, அவங்களுக்கு பாருங்க நல்ல ஆசைப்படும். அந்த ஒரு சங்கீதம் 73வது அதிகாரத்தில் ஆசப் அந்த சங்கீதம் 73வது அதிகாரம் முழுதும் எழுதுறாரு. என்னன்னா, என் கால்கள் சறுக்குறதுக்கு சற்றே தப்பிட்டு சொல்லிட்டு ஆசப் சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, அவர் சொல்றாரு, உலகத்தார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருதயம் விரும்புவதுன்னா அதிகமாக நடக்குது, அவங்களுக்கு கஷ்டமே இல்லை, துன்பமே இல்லை, துயரம் இல்லை, ஆனால் அவங்க செல்வ செய்யப்பட சந்தோஷமாக வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசை ஃபீல் பண்ணும்போது அவரே சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவர் அது அவருடைய பார்வைக்கு ரொம்ப விசனமாக கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உடனே ஆசைப்பட போகிறாங்க, கடவுளாக போகிறாரு. ஆசைப்பட போகிற நித்திய அந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு தரிசனம் மாதிரி பார்த்து பரிசுத்த ஆலயத்தில் போய் பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது, உண்மை தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, உலகத்தார் எல்லாம் நித்திய தண்டனை அடைகிறாங்க. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டு உண்மத்தமாக நேர்மையாக நீதியாக வாழ்ந்த நம்ம பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் நித்திய பரலோக ராஜ்யம், நிலையான வாழ்வு, நித்திய வாழ்வு, சொர்க்கத்தை சதாகாலம் கடவுளோட சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவரு பார்த்து அந்த தரிசனத்தை பார்த்துட்டு தான் அவருக்கு ஒரு உணர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அது போல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு உலகத்தார் போல கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தாருக்கு பார்த்தா எல்லாமே இருக்கும். சங்கீதம் 17 கூட தாவீது சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் இந்த உலகத்தின் மக்கள் இந்த உலகத்தில் என்ன பண்றாங்க, நல்லா சம்பூர்ணமா சகிப்பா நல்லா வாழ்ந்து புத்திர பாக்கியம் நிரப்புகிறீர், அவங்க என்ன சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நான் மறிக்கும் போதும் நான் வீழ்த்த போது சாயலா திருப்தி சொல்லி சங்கீதக்காரர்கள் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உலகத்தில் தாங்கள் பங்கு பெற்றுக்கொண்டிருக்க இந்த உலக மக்கள் சந்தோஷமா தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவங்க நித்திய ஜீவன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம என்னன்னா திரும்பி என்ன சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வாழ்க்கையை ரட்சிக்கப்பட்டு எல்லாம் இல்லை, ரட்சிக்கப்பட்டு நீதியாக உண்மத்தமா யாரெல்லாம் வாழறாங்களோ அவருடைய வாழ்க்கையில துன்பங்கள், கஷ்டம், கண்ணீர்கள், போராட்டம் இதுதான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். பவுல் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பவுல் பார்த்தோன்னா அவர் படாத பாடே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பவுல் அவர் 13 நிருபத்தில் பார்த்தீங்கன்னா, பவுல் பார்த்தீங்கன்னா 13 நிருபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, ஒரு என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாரோ, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரோ அன்று நாள் முதல் அவர் வாழ்க்கையில்
கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர், உணவு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கடைசியில் முடிவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. யார் யாரெல்லாம் இயேசுப்பை பின்பற்றி வராங்களோ அவங்களுக்கு அந்த நித்திய கிரீடம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது பவுல் எடுத்துங்க, அப்புறம் அப்போஸ்தலர்கள்லாம் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாடு உபத்திரம் எதை போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர்லாம் சொல்லுவாங்க ரசிக்கப்பட்டு உபத்திரம் பாடு துன்பம் வரும். ஆனால் பின்காலத்தில் ஒரு 5 வருஷம் யோபு போல, யோபு, தானியேல், தாவீது இவங்க கதைலாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பையற்பல போயிட்டு இவங்க கதைலாம் எடுத்துக்கின்னு நம்ம கஷ்டப்பட்டோமோ ஆழ்ந்து கஷ்டப்பட்டு பின்காலத்தில் நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், செழிப்பாக இருக்கலாம். நிறைய போதகர்கள் கூட இப்படியே சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பொய்யான காரியம் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் நம்ம மறிக்கிற வரையிலையும் நம்ம தேவையான கடவுள் எல்லாம் உடுக்க உடை, உண்ண உணவு, இருப்பிடம் 3 கடவுள் நமக்கு கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் வந்து பெரிய செல்வ செய்வோடு நமக்கு கடவுள் வந்து அனுமதிக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வந்தாலும் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கோசம் தான் கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் நிறைய உலகத்தாரை பார்த்துட்டு ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க நிறைய பேர் பின்மாடத்துக்கு போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாம் இருக்காங்க, நான் ஏன் என்ன அவ்வளோ துன்பப்படுறேன், அவ்வளோ கஷ்டப்படுறேன், அவ்வளோ கண்ணீர் சிந்துறேன், ஆனால் என் வாழ்க்கையில் நிம்மதியில், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பின்மாடத்துக்கு போயிடுறோம். அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நித்திய வாழ்வு, நித்தியத்தில் நம்ம கண்டிப்பாக நம்ம அங்கே போய் கடலோட இலை போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியில் நமக்கு ஒன்றும் உலகத்தார் போல் வாயிலாம் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போது உலகத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ் சாதாரணத்துக்கு ஒரு கலெக்டரு, ஒரு எம்எல்ஏ, ஒரு டாக்டரு, ஒரு இன்ஜினியர் அப்படின்னா சாதாரணமாக அந்த பட்டம் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க படித்து அதை அனுபவ ரீதியாக கற்றுக்கொண்டு அதை போய்ட்டு அநேக இந்த உலகத்துலேயே ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு பாருங்கள், அவ்வளோ காம்படிஷனு, அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த உலகம் அவ்வளோ எதிர்பார்க்குது. ஒரு உலகத்தில் ஒரு 80 வயசு வாழ்க்கையிலே ஒரு பதவிக்கு ஒரு பொறுப்புக்கு அவ்வளோ திறமைகளை எதிர்பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பரலூராயத்துக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அங்கே வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், யுக காலமாக நம்ம சதா காலம் ராஜா நம்ம ஏசப்போட நம்ம ஆளுகை செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க பரலூராயத்துக்கு போனோடனையும் 24 மணி நேரமும் நம்ம ஆரம்பிச்சுட்டு அதெல்லாம் சும்மா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதை சும்மா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமி தான் ஒரு நேல் போல் பரலூர் ராஜ்யம் இதுமாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ராஜ்யங்கள் இருக்கும், அங்கே ஆளுகைகள் இருக்கும், அங்கேயே சதாக்காலம் கடலோட வாழ்ந்த இந்த பூமியில் எப்படி ராஜ்யம் இருக்குதோ பரலூர் ராஜ்யம் இதோட மேன்மையான நித்திய ராஜ்யம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த உலகத்தில் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கே உலகம் நம்ம எதிர்பார்க்கும் போது பரலூர் ராஜ்யத்துக்கு வந்து தகுதி என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், உண்மை, உத்தமம், நேர்மை, ஒழுக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஏன் இப்படி கடவுள் இப்படி அந்த உலகத்தார் பார்த்துட்டு நிறைய பேர் வீழ்ந்து போகிறாங்க. ஏன்னா கடவுளே அதை அனுமதிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தார் நல்லா தான் இருப்பாங்க, இது ஒரு நாள் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த கவர்மெண்ட் வேலைக்கு எப்படி எதிர்பார்க்க இந்த உலகம் பரலோக ராஜ்யத்தில் கடவுள் வந்து உண்மை, நீதி, ஒழுக்கம், நேர்மை தான் கடவுள் எதிர்பார்க்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம வாழும்போது பார்த்தீங்கன்னா அநேக சூழ்நிலை நம்ம கொண்டு போகப்படுவோம். அநேக உபத்திரம், பாடல், கண்ணீர்லாம் வரலாம். எந்த சுச்சுவேஷனில் நம்ம உறுதியாக நின்று நம்ம ஜெயிச்சு பவுலை போல, பரிசுத்தவான்கள் யோவானை போல, யாக்கோபு போல, சீசர்கள் போல நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து, நீதியாக வாழ்ந்து, உண்மையாக வாழ்ந்து நம்ம மறிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நித்தியத்தில் போகும்போது அங்கே சதாக்காலம் ஆளு செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தயவு செய்து நம்ம இந்த ஒரு நாள் வாழ்க்கை பேர் கூட சொல்கிறார் 2 பேர் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் வாழ்வு இன்பம் என்று எண்ணி அநேக பொருளாசினால விபச்சாரம் ஆகிட்டு நிறைய பேர் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேர் சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எப்பயுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உபத்திரமா கண்ணீரை பவுல் போல் சந்தோஷமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நித்தியத்தில் போய் நம்ம கடவுளுடைய நின்றுக்கு வாழ போகிறோம். ஒரு நாள் 2 நாளில் ஃப்ரெண்ட்ஸ் யுகமாக வாழ போகிறோம், ஆளு செய்ய போகிறோம். அதனால் உலகமே ஒரு பதவிக்குள்ள எதிர்பார்க்குற பரலோராஜ்யம் கடவுள் எவ்வளோ எதிர்பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்து காரில் குறித்து நம்ம ஏமாந்து போகக்கூடாது, வஞ்சிக்கு போடக்கூடாது. நம்ம தொடர்ந்து நம்ம போராடுவோம். யூதாதிகத்தை சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விசுவாசத்துக்காக நல்லா போராடணும்னு சொல்லிட்டு யூதா கூட சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி அப்போஸ்தலர்கள் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம தைரியமாக நம்ம தொடர்ந்து போராடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சு நித்தியத்தை போய் நம்ம கடவுளுடைய சதா காலமாக ஆளுகை செய்து சந்தோஷமாக வாய்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி தாஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நித்திய வாழ்வு உண்டு, இந்த பூமியை நம்ம வாங்கி போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நித்திய வாழ்வு உண்டு, நிலை வாழ்வு, சொர்க்கம் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை பார்த்து நம்ம சந்தோஷமாக நம்ம கொடுக்கப்பட்ட அழைப்பு நோக்கி நம்ம தொடர்ந்து ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாஸ் நம்ம பிரோஜமாக நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் a nice day. God bless you. Bye friends. Bye.